இந்த வீடியோவில் நம்ம நீக்கல் முறையில் தீர்வு காண்க பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு சம் பாருங்க. 4a + 3b = 65 மற்றும் a + 2b = 35. அதாவது ab மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீக்கல் முறைனா ஃபஸ்ட்டு இந்த சமன்பாடை எடுத்துக்கிடுவோம். அடுத்து கீழே உள்ள சமன்பாட்டில் எதையாவது ஒன்று கேன்சல் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இப்போ 4a இருக்குது, இங்கே 4a மாற்றிட்டு அடுத்து இதை எல்லா சமன்பாட்டையும் கழிக்கும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். அதுதான் நீக்கல் முறை. ஃபஸ்ட்டு இது முதல் சமன்பாடுன்னு எடுத்துக்கணும். இப்போ ரெண்டாவது சமன்பாட்டில் இப்போ 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4a + எல்லாத்தையுமே 4ஆல் பெருக்கணும். இரினாங்க 8b = 35ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 5 20, மிச்சம் 2, 3 12, 13 14, 140ன்னு கிடைக்கும். இது மூணாவது சமன்பாடுன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சமன்பாடு 4a + 3b = 65. இப்போது நீக்கல் முறைனா இதையும் கேன்சல் பண்ணணும். அப்போது இந்த சமன்பாடை எல்லாத்தையும் கழிக்கணும். அப்போங்கும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து 8bலேருந்து 3b போச்சுன்னா 5b கிடைக்கும். 140லேருந்து 65 கழிக்கணும். இப்போ இங்கே 13 10, 5 13லேருந்து 6 போச்சுன்னா 7. இப்போ 5b = 75. பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா 75 இந்த பெருக்கல்ல இருக்க 5 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல மாற அடிச்சோன்னா ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, மிச்சம் 2, 5 25. இப்போ பியோட மதிப்பு 15. இது ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ஒரு சமன்பாட்டில் நம்ம பியோட மதிப்பை போடலாம். a + 2b = 35ன்னு இருக்குது. பிக்கு பதிலாக 15 போடுவோம். a + 2 × 15 = 35. இப்போ a + 15 2ஐயும் பெருக்கினா 30 = 35. ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கும் போது +30 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது -30 மாறும். 35 - 30. இப்போ ஏயோட மதிப்பு நமக்கு 5ன்னு கிடைக்கும். இப்போ சப்போஸ் நம்ம பியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே 3bன்னு இருக்குது, இங்கே 2bன்னு இருக்குது. அப்போது இந்த சமன்பாடு ஃபுல்லாக 3ஆல் பெருக்கணும், இந்த சமன்பாடு ஃபுல்லாக 2ஆல் பெருக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஒன்று போல் இருந்தால் மட்டும்தான் சிம்பிளை மாற்றும் போது கேன்சல் பண்ண முடியும். இப்போ பியை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் 3b இருக்குது, ரெண்டாவதுல 2b இருக்குது. அப்போ 3 2ஆல் பெருக்கணும். 3 2ஆல் பெருக்கும்போது 6bன்னு மாறும். அப்போங்கும்போது இது எல்லாத்தையுமே 2ஆல் பெருக்கணும். 4 2 8a + 3 2 6b = 65 2ஆல் பெருக்கணும். 2 10, மிச்சம் 1, 6 12 13, 130ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே 2bன்னு இருக்குது, இங்கே நம்ம 2ஆல் பெருக்கிருக்கோமா. அப்போ இதை 3ஆல் பெருக்கணும். இந்த ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக 3ஆல் பெருக்கும்போது 3a + 6b = 35. 3ஆல் பெருக்குனா 5 15, மிச்சம் 1, 3 9 10, 105ன்னு வரும். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம சிம்பிளை மாற்றலாம். இங்கே மைனஸு சப்போஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகும். இதுவும் கேன்சல் ஆயிரும். 8aலேருந்து 3a போச்சுன்னா 5a = நமக்கு என்ன வரும்? இங்கே 2 10, 5 2, a = 25/5. இந்த பெருக்கல்ல இருக்க 5 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல மாறும். அடித்தோம்னா ஓரஞ்சு 5, 5 25, a = 5ன்னு கிடச்சிரும். இப்போ b கண்டுபிடிக்கணும்னா இந்த சமன்பாடில் போட்டோம்னா a + 2b = 35. ஏயோட மதிப்பு 5 + 2b = 35. இங்கே 5 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக மாறும். அப்போ 2b = 35 - 5னா நமக்கு 30ன்னு கிடைக்கும். பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். 30 பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். 30/2 அடித்தோம்னா 15ன்னு வரும். பியோட மதிப்பு 15. நம்ம நீக்கல் முறையில் செய்யும்போது
ரெண்டு இதையும் ஒன்று போல் ஆக்கணும். அப்பங்கும்போது ஃபஸ்ட்டு இதை எடுத்தோம் அப்படின்னா 4ஏன்னு இருக்குது. இப்போ ரெண்டாவது இதில் ஏ மட்டும்தான் இருக்குது. அதனால் 4 வச்சு எல்லாத்தையுமே பெருக்கணும். பெருக்கும்போது இந்த 4 கேன்சல் ஆகி அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிப்போம். அந்த பியோட மதிப்பை வந்து எதுலையாவது போட்டோம்னா நமக்கு ஏயோட மதிப்பு கிடச்சிரும். அப்படி இல்லை நம்ம பியை கேன்சல் பண்ணணும்னு நினச்சோம்னா பிக்கு பாருங்கள் 1 3 பின்னு இருக்குது, இன்னொன்று வந்து 2 பி இருக்குது. இப்போ இதை ரெண்டையும் ஒன்று போல் மாற்றோம்னா இந்த 3 பியை இந்த பிக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதால் பெருக்கும்போது சமன்பாடு ஃபுல்லாக பெருக்கணும். அதே மாதிரி அடுத்த இதை வந்து 3ஆல் பெருக்கும்போது இந்த சமன்பாடு ஃபுல்லாக 3ஆல் பெருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நீக்கல் முறை. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பிரதியிடல் முறை. இப்போ பாருங்க 4a + 3b = 65. அடுத்து a + 2b = 35. இதே பிரதியிடல் முறைனா இப்போ இந்த சமன்பாடை எடுத்துக்கிடுவோம். ஏயோட மதிப்பு கண்டுபிடிப்போம். a = 35 - 2bன்னு வந்துடும். அடுத்து இந்த மதிப்பை ஏக்கு பதிலாக போட்டோம் அப்படின்னா 4 × 35 - 2b + 3b = 65. இப்போ 4 வச்சு 35 பெருக்கணும். 5 20, மிச்சம் 2, 3 12, 13, 14 - 2யும் 4யும் பெருக்கினா 8b + 3b = 65. அடுத்து இந்த 140 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது -140 மாறும். -8bலேருந்து +3b போச்சுன்னா -5b = 65 - 140. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். 140 65 கழிச்சோம்னா அங்கே 3 10 5 7 75ன்னு வரும். இப்போ பியோட மதிப்பு 75 இங்கே வந்து 140க்கு தான் மைனஸ் சிம்பிள். அப்போ இந்த மைனஸ்ங்க போடும். -75 -5 மைனஸ் கேன்சல் ஆயிரும். 5 5 மிச்சம் 2 5 25. இப்போ பியோட மதிப்பு 15. அடுத்து பியை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏயோட மதிப்பு கிடச்சிரும். பிரதியிடல் முறை செஞ்சாலும் சரி, நீக்கல் முறை செஞ்சாலும் சரி, நமக்கு ஏபியோட மதிப்பு கிடச்சிரும். ரெண்டு இதுவுமே செஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. 8x - 3y = 5xy. அடுத்து 6x - 5y = -2xy. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது 8x - 3y = ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். அப்போ இது வந்து ஒருபடி சமன்பாடு. ஆனால் இங்கே பாருங்கள் 5xy. அப்போ இது பெருக்கல்ல இருக்கும்போது நம்ம இங்கே 1 இருக்கதா இருக்கோம், இங்கே 1 இருக்குது. அப்போ படி வந்து 2. அப்போது இதுக்கு வந்து ஒரு தீர்வு மட்டும் கிடையாது. இப்போ சப்போஸ் எக்ஸு வந்து 0 அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு x 0 போடும்போது இங்கே 0 ஆயிரும். -3y = இங்கேயும் 0 ஆயிரும். இப்போ y = 0 - -3ன்னு போட்டால் 0 கிடைக்கும். இப்போ x 0வாக இருக்கும்போது y வந்து 0வாக வரும். இது ஒரு மதிப்பு, ஒரு தீர்வுன்னு கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு இன்னொரு தீர்வும் கிடைக்கும். இப்போ நம்ம xy மதிப்பு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் பாருங்கள், எக்ஸுக்கு 8 இருக்குது, ஒய்க்கு வந்து -3ன்னு இருக்குது. கீழே எக்ஸுக்கு 6 இருக்குது, ஒய்க்கு வந்து -5ன்னு இருக்குது. இப்போது நம்ம மொதல் சமன்பாடு ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி வச்சுக்கிடுவோம். ஏன்னா இதுதான் சின்ன நம்பராக இருக்குது. இப்போ மொதல் சமன்பாடு ஃபுல்லாக நம்ம 5ஆல் பெருக்குவோம். ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக நம்ம 3ஆல் பெருக்குவோம். அப்படி பெருக்கணும்னா 8 40x - 15y = 25xy. அடுத்து பாருங்கள் 3 18x - 13 15y = -6xy. இப்போது சிம்பிளெல்லாம் மாற்றினோம்னா ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும், மைனஸு ப்ளஸ்ஸாக மாறும். அப்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். இது 3 10 2 2 22x = 1 மிச்சம் 1 31xy. அடுத்து பாருங்கள் இந்த சைடு உள்ள எக்ஸும் இதுவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு y வந்து 22/31ன்னு கிடைக்கும். ஏன்னா பெருக்கல்ல இருக்க 31 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். இதை வந்து நம்ம ரெண்டாவது சமன்பாடில் போடுவோம். 6x - 5 × yக்கு பதிலாக 22/31 = -2x × yக்கு பதிலாக 22/31. 6x - 2 10 மிச்சம் 1 2 10 1 11/31 இதை பெருக்கணும்னா -44x/31ன்னு வரும்.
இப்போ பாருங்கள் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். 6x இந்த -44x/31 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது +44x/31 வரும். ஈக்குவல்ட்டு இங்கே மைனஸில் இருக்கிறது இங்கிட்டு போகும்போது ப்ளஸில் மாறும். +110/31. அடுத்து இங்கே பாருங்கள் கீழே ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். ரெண்டையும் கூட்டணும். அப்போது மீச்சிமா எடுப்போம். மீச்சிமா எடுத்தால் 31ன்னு வரும். ஃபஸ்ட்டு இதில் கீழே ஒன்று இருக்குது, அதை 31 மாற்றணும்னா 31ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 31ஆல் பெருக்குவோம். இப்போ 1 6 6 3 6 18 186x எடுத்து ப்ளஸ் 44x அப்படியே போட்டுருவோம். ஏன்னா கீழே 31 இருக்கனால அப்படியே போட்டோம். ஈக்குவல்ட்டு 110/31. அடுத்து பாருங்கள் 186xையும் 44xையும் கூட்டணும். 6 4 கூட்டினா 10 மிச்சம் 1 9 13 மிச்சம் 1 2 186 44 10 மிச்சம் 1 12 13 மிச்சம் 1 230. எக்ஸ் ஈக்குவல்ட்டு 110/31. அடுத்து இங்கே வகுத்தலில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது பெருக்கலாக மாறும் 31. அப்போ இந்த 31 கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு 110 இந்த பெருக்கல்ல இருக்க 230 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும். இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் நமக்கு 11/23 கிடைக்கும். இப்போ ஒய்யோட மதிப்பு நமக்கு 22/31, எக்ஸோட மதிப்பு 11/23.